நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் முட்டை இல்லாமல் மஷ்ரூம் அண்ட் சீஸ் கீஷ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கீஷ் அப்படின்றது சேவரி ஃபில்லிங்கோடு இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் டார்ட். ஏற்கனவே ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரியை பற்றிட்டு ஒரு வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இந்த டோவோட பேஸும் ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரியில் தான் வரும். ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரியை பற்றி ஏற்கனவே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க்கில் அதை செக் பண்ணி பார்த்தோம். நம்ம அந்த வீடியோவில் செஞ்ச ஷார்ட் கிரஸ்ட் டோ வந்து ஸ்வீட் பேஸு. இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது சேவரி பேஸ்க்கு. இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோவில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு எப்பயுமே கேக் ஃப்ளார் தான் தேவைப்படும். 90 கிராம் மைதா இதில் எடுத்துக்கிறேன். 2 கிராம் உப்பு சேர்த்துட்றேன். இந்த டார்ட் ஷெல்லுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து சேவரியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை தேவைப்படாது. 5 கிராம் மட்டும் இந்த லைட் ப்ரௌன் சுகர் இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கணும்னு இல்லை, கேஸ்ட் சுகர் இருந்தால் அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 5 கிராம் லைட் ப்ரௌன் சுகர் இதில் சேர்த்துறேன். இந்த ரெசிபிக்கு எப்பயுமே பட்டர் கோல்டாக இருக்கணும். கோல்டு பட்டர் இப்போ சேர்த்துறேன். இதில் 45 கிராம். இது வரைக்கும் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த ரப்பின் மெத்தடில் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் கடையில் வச்சு ரப் பண்ணிவிட்டு க்ரம்பிள் ஆகிற வரைக்கும் இதை ஒன்றும் சேர்க்கணும். யூஸ்வலாக இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்ப்போம், பட் இது எக்லெஸ்ன்றதுனால 15 to 20 ml வரைக்கும் பால் தேவைப்படும். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஜென்டிலாக இதை கம்பைன் பண்ணுங்கள். ரொம்ப நீட் பண்ண வேண்டாம். டோ வந்து ரொம்ப நீட் பண்ணக்கூடாது. நீட் பண்ணால் க்ளூட்டன் டெவலப் ஆயிரும். க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா க்ரஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கம்பைன் பண்ணுறப்போ இதோட சைடில் ஒட்டக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக கிராக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கம்பைன் ஆனால் போதுமானது. இப்போ இந்த டோ நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை கூல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளிங் ராப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ டோ நல்லா சில்லாயிடுச்சு. இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்னா இந்த மோல்டு எல்லாத்தையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இங்கே பட்டர், ஆயில், மார்ஜரின் எது வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ளார் எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணிடுங்க. அந்த டார்ட் ஷெல் வந்து ஈஸியாக வரும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ண தேவை இருக்காது. ஷேப் பண்ணுறது ஏற்கனவே அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு தடவை காமிச்சிட்றேன் அவங்களுக்கும். ஸோ ஷீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட இந்த மாதிரி ஷேப் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கூட பண்ணலாம். எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா திக்னஸ் இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஷேப் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற 3க்கும் செஞ்சுக்கலாம். 4மே ஷேப் பண்ணியாச்சு. நடுவில் பல்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சிட்றேன். இதே நீங்கள் உங்கள்கிட்ட ராஜ்மா டால் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். 170 டிகிரியில் இதை பேக் பண்ணிடலாம். இப்போ அந்த டார்ட் ஷெல் பேக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கேப்லேயே நம்ம இதுக்குண்டான மஷ்ரூம் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரி பட்டரை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன பூண்டு இதில் சேர்த்துருங்க. பூண்டை லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை இதில் சேர்த்துறேன். அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. கலர்லாம் மாறக்கூடாது. இது கான்டினென்டல் குக்கிங்கிறதுனால அந்த ரா ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் வதக்குனீங்கன்னா போதுமானது. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற இந்த மஷ்ரூம் இதில் சேர்த்துடலாம். இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் இதை அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு அப்படியே இது சுருங்கிட்டே வருது இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இல்லையா, இந்த அளவு குக் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கூல் ஆகிறதுக்கு விட்டுடலாம். 80% பேக் பண்ணியாச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்துடலாம். குக் பண்ண ஃபில்லிங்கை இப்போ கோல்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்றேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். அடுத்ததாக மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக மிக்ஸ்டு ட்ரை ஹர்ப்ஸ் சேர்த்துட்றேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் இருக்குது இதில். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீமை வந்து எவ்வளோ சேர்க்குறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளோதான். தேவையான அளவுக்கு க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மொசரலா சீஸ் சேர்த்துறேன்.
இந்த மொசரலா சீஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதில் நம்ம முட்டை சேர்க்கறது இல்லை, அதுக்கு பதிலாக அந்த சீஸ் சேர்க்குறப்போ அந்த ஃபில்லிங் எல்லாம் அது ஒன்றா பிடிச்சி வைக்கும். அதுக்கு தான் அந்த சீஸையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் இதுவும் கூல் ஆயிடுச்சு. இந்த அலுமினியம் ஃபாயில் ரோலை எடுத்துருவோம். இந்த ஃபில்லிங்கை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க மேலே வரைக்கும். 4லையுமே இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம். இப்படி 4ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் திரும்பவும் மொசரலா சீஸ் சேர்க்கணும். ஏன்னா மேலே ஒரு லேயர் மாதிரி அது மெல்ட் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த அவனில் திரும்ப பேக் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸை வந்து மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். டெம்பரேச்சர் அதே 170 தான். டாப் அண்ட் பாட்டம் செட்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இது 80% தான் ஷெல்லு பேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் கீழே இருந்தும் ஹீட் வரணும். இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் இது பேக் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்துடலாம். இப்படி மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா செட் ஆகிருக்கும். எஸ்பெஷலி சென்டரில் தொட்டு பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கணும், லிக்விடியாக இருக்கக்கூடாது. லைட்டாக வார்மாக இருக்கிறப்போ இது டிமோல்ட் பண்ணுங்கள், பெட்டராக வரும். பார்த்தீங்களா, நல்லா கரெக்டாக க்ரீஸ் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக டிமோல்ட் ஆகும். அவ்வளோதாங்க. 15 நிமிஷம் திரும்ப பேக் பண்ணியிருக்கோம். கூல் பண்ணதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணியிருக்கோம். நல்லா வார்மாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்களுக்கு இல்லை வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு கீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் சஜஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.